ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எந்த நேரத்தில் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் நமக்கு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறப்ப தான் ஒன்று டயர்டாகிடுது, இல்லை அப்படின்னா ஆமாம் போ அப்படின்னு சலிச்சிக்கிறோம். அப்படி சலிக்காமல் டயத்தை ஒதுக்கி ஒரு சூப் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கேரட், கார்ன் கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெஜிடபிள்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு அதோட உப்பு சேர்த்து மற்றும் மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கிரைண்ட் பண்ண அந்த பேஸ்ட்டை வேக வச்ச வெஜிடபிள் தண்ணியோட கலந்துக்கலாம். திரும்பவும் வேக வச்சுப்போம். அதோட நாம் எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவு தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அந்த வெஜிடபிளோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், குயிக்காக முடிச்சிடலாம். இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணாமல் கூட சூப் ரெடி பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இதை நான் கிரைண்ட் பண்ணி சூப் வச்சுருக்கேன். பாருங்கள், சூப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சூப்பை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.